தாவேக தலைவர் விஜய் ஸ்ரீபெரும்புதூர் வந்தடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கேரவனில் ஸ்ரீபெரும்புதூர் வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்திக்க இருக்கும் நிலையில் தற்போது அவர் ஸ்ரீபெரும்புதூரில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், தொடர்ந்து விவரங்கள் வரலாம். தற்போது ஸ்ரீபெரும்புதூர் வந்திருக்கின்றார். ஸ்ரீபெரும்புதூர் வழியாகத்தான் தற்போது அந்த போராட்ட களத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளை சந்திக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூரில் விஜய் தற்போது அவருடைய கேரவன் மூலமாக செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இது கேரவன் மட்டுமில்லாமல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வாகனம் என்றும் அந்த கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். முதல் முறையாக இந்த வாகனத்தை விவசாயிகளை சந்திப்பதற்காக அவர் பயன்படுத்த இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த வாகனத்தை பொறுத்தவரையிலே உள்ளே படுத்துக் கொள்வதற்கும் சொகுசாக அமர்ந்து கொண்டு நீண்ட தூரம் பயணிப்பதற்கும் ஏற்ப வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நினைத்த இடத்தில் அங்கே நின்று கொண்டு டாப் ரூஃப் மூலமாக அவர்கள் மேலே நின்று கொண்டு மக்கள் காணுவதற்கு வசதியாக நின்று கொண்டு பேசுவதற்கான சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய தலைவர்கள், குறிப்பாக கலைஞராக இருந்தாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அம்மையார் ஜெயலலிதா உள்ளிட்ட பல தலைவர்கள் இது போன்ற கேரவன் வாகனங்களை பயன்படுத்துவது வழக்கம். அப்போது இருந்த தொழில்நுட்பங்களை விட இப்போது இன்னும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு பிரத்யேகமாக நீண்ட தூரங்கள் பயணிப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் உடல் அசதி இல்லாமல் பயணிப்பதற்கும் ஏற்ற வகையில் இதில் இருக்கைகளும் உள்ளே இருக்கக்கூடிய அம்சங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் தற்போது அந்த போராட்ட களத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அதாவது அந்த பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என கிட்டத்தட்ட 900 நாட்களையும் கடந்து அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் போராடி வருகிறார்கள். எங்களுடைய நிலங்களை யாரும் எடுக்கக்கூடாது, நாங்கள் இந்த இடத்திலேயே தொடர்ந்து வசிக்க விரும்புகிறோம், எங்களுடைய வாழ்வாதாரங்களை பிடுங்கி போடாதீர்கள் என்று அவர்கள் கோஷங்களை, கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். இந்த நிலையிலேதான் தற்போது விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தாங்கள் துணை நிற்பதாக தெரிவிப்பதற்காக தற்போது அங்கு சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தன்னுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் யாரும் அந்த இடத்தில் அதிகமான அளவில் திரள வேண்டாம் என வாய்மொழியாக நேற்று உத்தரவிடப்பட்ட நிலையில் அதையும் தாண்டி பல ரசிகர்கள் அந்த இடத்தில் குழும தொடங்கி இருக்கிறார்கள். சரியாக ஒரு 11:30 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக அவர் உரையாற்ற தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு 2 முறை மட்டுமே அவர் வெளியில் வந்து முக்கிய நிகழ்வுகளுக்காக வந்திருக்கிறார். ஒன்று அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா, இன்னொன்று ஆளுநரை சந்தித்தது. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஒரு போராட்ட களத்திற்கு ஒரு மக்கள் பிரச்சனைக்காக வெளியில் வந்தது என்று சொன்னால் இதுதான் முதல் முறை. எனவே அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த வருடத்தில் முதல் முறையாக அவர் இந்த ஓராண்டிற்குள்ளாக ஒரு போராட்ட களத்திற்கு வருகிறார். எனவே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. தற்போது அவர் ஸ்ரீபெரும்புதூரை கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.